சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மின்சார வாரியம் சர்ப்ரைஸ். கரண்ட் பில் ரீடிங் எடுக்கும் ஊழியர்களுக்கு ஊதியம். அரசு ஊழியர்கள் குஷி. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மின் பயன்பாடு கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் மொபைல் போன் அல்லது டேப்லெட் வாங்கும் விலையில் 10,000 ரூபாய் வழங்க மின் வாரியம் சமீபத்தில் உத்தரவிட்டு திகைப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் மீண்டும் ஒரு சர்ப்ரைஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தங்களது ஊதியத்தை உயர்த்தி தர வேண்டும் என்று பணியாளர்கள் தொடர்ந்து கேட்டு வந்த நிலையில் அவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் அதாவது TNPDCL மூலம் மாநிலத்தின் மின்சார தேவை நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. அதே போல மின்சார உற்பத்தி கொள்முதல் பயனாளர்களுக்கு தேவையான வசதிகள், சிக்கல்கள், புதிய திட்டங்கள் போன்றவையும் உடனுக்குடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் போன் ஆப் ரீடிங், வீடுகள், அலுவலகங்கள், வர்த்தக நிறுவனங்களில் கரண்ட் பில் அளவிடுவதற்காக மின்வாரிய ஊழியர்கள் நேரிலேயே வந்து ரீடிங் எடுப்பது வழக்கமாகும். எனினும் கணக்கெடுக்கும் பணியில் நவீனமயமாக்கல் துவங்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆண்ட்ராய்டு போன் மூலம் பிரத்யேக ஆப்பில் ரீடிங்கை பதிவிட்டால் அது உடனே சர்வரில் பதிவேற்றப்பட்டு சம்பந்தப்பட்ட பயனாளரின் கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த திட்டம் மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. இதனிடையே மின்வாரிய ஊழியர்கள் தங்களது போனில் பிரத்யேக மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து பயன்படுத்தும் போது நெட்வொர்க் ஸ்லோவாக இருப்பதாக தெரிகிறது. சில சமயம் செல்போனும் சிக்கலை தந்து விடுகிறது. எனவேதான் தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகத்தின் வாரிய கூட்டத்தில் இது குறித்து ஆலோசிக்கப்பட்டு ஊழியர்களுக்கு புதிதாக ஆண்ட்ராய்டு போன் வாங்கி கொள்ள அனுமதி தரப்பட்டது. அதன்படி கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் மொபைல் போன் அல்லது டேப்லெட் வாங்கும் விலையில் 10,000 ரூபாய் வழங்க மின் வாரியம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி மொபைல் போன் வாங்கிய பிறகு அதன் விலையில் 10,000 ரூபாயை மட்டும் நிர்வாகம் வழங்கும். இந்த அறிவிப்பு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் இதற்கு பதில் நிர்வாகமே மொபைல் போன் வாங்கி தருமாறு ஊழியர்கள் கோரிக்கை விடுக்க துவங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தேவையற்ற மொபைல் ஆப்கள் எதுவுமின்றி மின்வாரிய தேவைக்கு மட்டும் பயன்படுத்தும் வசதியை இடம்பெறச் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் இது ஒரு புறம் இருந்தாலும் மின் ஊழியர்களுக்கு ஒரு புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது வீடுகளில் மின் பயன்பாட்டை 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின்வாரிய பணியாளர்கள் கணக்கெடுத்து வருகின்றனர். இதில் பணியாளர்கள் பற்றாக்குறை நிலவி வருகிறது. அதனால் ஓய்வு பெற்ற ஊழியர்களையும் இந்த பணியில் வாரியம் ஈடுபடுத்தி வருகிறது. இவர்களுக்கு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் ஒரு மின் இணைப்பு கணக்கெடுக்க 4 ரூபாயும், கிராமங்கள், மலைப்பகுதிகளில் கணக்கெடுக்க 6 ரூபாயும் ஊதியமாக வழங்கப்படுகிறது. இந்த தொகையை உயர்த்தி வழங்குமாறு ஓய்வு பெற்ற பணியாளர்கள் கோரிக்கை விடுத்த வண்ணம் இருந்தனர். தற்போது இவர்களின் கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு ஒப்புதலும் வழங்கப்பட்டு விட்டது. அதன்படி மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் ஒரு மின் இணைப்பு கணக்கெடுக்க 5 ரூபாயாகவும், கிராமங்கள், மலைப்பகுதிகளில் 7 ரூபாயாகவும் உயர்த்தி மின் வாரியம் உத்தரவிட்டுள்ளது. இந்த ஊதிய உயர்வானது மின்வாரிய ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியை தந்து வருகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.